என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 69வது வசனத்தில், அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அகங்காரிகளுடைய வேலை என்ன? பொய்யை பிணைக்கிறது தான் உங்களுடைய வேலை. நமக்கு விரோதமான பொய்யான காரியங்களை பிணைத்து மற்றவர்கள் நம்பத்தக்க விதத்தில் அந்த காரியத்தெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. இதையும் மற்ற ஜனங்க நம்பவும் ஆரம்பிப்பாங்க. நமக்கு விரோதமாய் அகங்காரிகள் பொய்யை பிணைத்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை முழு இருதயத்தோடு கூட நாம் தொடர்ந்து கை கொள்ள வேண்டும். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உங்களை குறித்து பல பேர் தாறுமாறாய் பேசி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்க, உத்தமமாக இருக்கிறீங்க. உங்களை குறித்து பொய்யான பல காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்காதிருங்கள். பொய்யை பிணைத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பொய்யை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதை உடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடுதீங்க. உங்களுக்காக கர்த்தர் அந்த இடத்துல போராடுவார். உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம்லாம் ஒன்று தான். அவங்க பொய்யை பிணைத்து கொண்டிருக்கட்டும், பொய்யை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கட்டும். ஆனால் நாமோ கர்த்தருடைய வேதத்தை தொடர்ந்து உறுதியாய் பிடித்து கொண்டிருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் கை கொள்ள ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்காக அந்த இடத்துல ஆச்சரியமான மாற்றங்களை உண்டு பண்ணுவார். பாருங்கள், ஏனென்றால் சகலத்தையும் நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். மகனே, மகளே, இன்றைக்கு உன்னை குறித்து பேசப்படுகிற எல்லாவித பொய்யான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளிலே இன்னும் அதிகமாய் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். ஏற்ற வேளையிலே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தன் மகிமையை விளங்க பண்ணுவார். பாருங்கள், உங்களுக்காக ஆச்சரியமான காரியங்களை செய்வார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.